முல்லைப் பெரியாறு அணையில் 130 அடிக்கு நீர் நிரம்பி உள்ளதால் 18ஆம் கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென பெரியார் வைகை பாசன விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் முல்லைப் பெரியார் பாயக்கூடிய 18ஆம் கால்வாயில் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வாழ்வாதாரம் பெருகிறோம். அவங்கெல்லாம் வாழ்ந்துருவான்னு நினச்சேன்னு தெரியல. இந்த பொதுப்பணித்துறை பாராமுகமாக 18ஆம் கால்வாயில் தண்ணி திறந்து விடாமல் இருக்காங்க. தண்ணி திறந்து விட சொல்லி இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுக்கணும். உடனடியாக 18ஆம் கால்வாயில் தண்ணி திறந்து விடலைன்னா எங்கள் பெரியார் வைகை பாசன சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளை திரட்டி செய்யும். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் உடலை வைத்து கிராம மக்களும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர். எங்களுடைய பாப்பா எம்காம் படிச்சிருக்கு. எம்காம் படித்த பொண்ணு இன்றைக்கி உயிரிழந்துருச்சு. முதல்ல மாட்டை கட்டிச்சு, அப்புறம் ஆட்டை கட்டிச்சு. இன்றைக்கி ஒரு பொண்ணை கட்டிச்சிருக்கு. எங்கள் தங்கச்சி தான் அது பிகாம் படிச்சுட்டு அவங்க வீட்டில் 5 பசங்க பொம்பளை பசங்க. அதனுடைய ஒரே ஒரு குறிக்கோளோட அந்த பொண்ணை வளர்த்தாங்க, இன்றைக்கி படிக்க வச்சாங்க. அதனுடைய வாழ்வாதாரமே அவங்க குடும்பமே அந்த பொண்ணை நம்பி தான் இருந்தது. எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு இந்த ஊரில் அந்த 100 குடும்பம் இருக்குது. இந்த 100 குடும்பம் நாங்கள் வாழ்றதுக்காக எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அந்த பொண்ணை இன்றைக்கி அடக்கட்டுமை பண்ணுவோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகத்தியர் கோவில் விழாவில் பங்கேற்க சென்ற பக்தர்களிடம் வனத்துறையினர் கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது. அகத்தியர் அருவிக்கு செல்ல மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் கோவிலுக்கு செல்வதற்கு கட்டணம் வசூலிப்பது ஏன் என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அகத்தியர் பிறந்த நாள் இன்று. அந்த பூஜைக்காக கோயில் செல்வதற்காக எப்போது வரும், இன்னைக்கு வந்திருந்தோம். திடீர்னு பார்த்தா செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி நீங்கள் இப்போ கோயிலுக்கு போனாலும் 20 ரூபா பணம், ஆளுக்கு பைக்குக்கு 20 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னாங்க. இல்லை இது வரைக்கும் அப்படி கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லும் போது, இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அத்துமீறி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்கிறதுக்கும் ஜீவோவே கிடையாது. உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் என்பதால் அதை சீர்குலைக்க உயர்கல்வித்துறை மீது ஆளுநர் RN ரவி புழுதிவாரி தூற்றி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் தனது நிலையை தொடர்ந்தால் முதலமைச்சருடன் கலந்து பேசி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுநருடைய குறுக்கீடுகளை அவ்வப்போது அறிக்கையின் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிற கோப்புகளின் மூலமாகவும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். இதன் பிறகும் அதன் நிலையை தொடருவாரேயானால் முதல்வரோடு கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொண்டு சட்ட ரீதியான அவருடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய கட்டம் தமிழக அரசுக்கு வரும். அந்த கட்டத்தை அவர் எட்டாமல் இருப்பது அவர் பதவிக்கு அழகு.